தேசிய கொடியை எரிப்பது போன்ற புகைப்படத்தை பேஸ்புக் வலைதளத்தில் பதிவு செய்த திலீபன் மகேந்திரன் என்ற நபருக்கு எதிராக பலரும் குரல் கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் திலீபன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு பால் முகவர்கள் சங்கத்தின் சார்பில் அதன் தலைவர் பொன்னுசாமி சென்னை மாநகர ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். சென்னையில் போக்குவரத்து போலீசாருக்கு பணியின் போது ஏற்படும் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் சென்னை மாநகர ஆணையர் அலுவலகத்தில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இன்று தொடங்கி ஒரு மாதத்திற்கு இந்த சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட உள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள ஆளேரியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதியில் சுமார் 18 வீடுகள், 24 கடைகள் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கிரானைட், கனிம மணல் உள்ளிட்ட முறைகேடுகளை விசாரிக்க லோக் ஆயுக்தா விசாரணை அமைப்பை உருவாக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நாளை ஒத்திவைத்துள்ளது. இதே கோரிக்கையை வலியுறுத்தி திருச்சி மாவட்டம் துறையூரை சேர்ந்த குருநாதன் என்பவரும் தாக்கல் செய்துள்ள மனுவை சேர்த்து விசாரிக்க உள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். ஓய்வூதியம் மற்றும் கருணை ஓய்வூதியம் வழங்க கோரி ஈரோட்டில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் பேரணி நடத்தினர். இடையன்காட்டு வலசு பகுதியில் தொடங்கிய பேரணியில் 300க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல காஞ்சிபுரம், மதுரை, நெல்லை உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் பேரணி நடத்தினர். திருச்செந்தூர் அருகே வீரபாண்டியன் பட்டணத்தில் கடந்த 6 மாதங்களாக குடிநீர் வராததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் தூத்துக்குடி பிரதான சாலையில் நடைபெற்ற இந்த மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைவில் குடிநீர் வழங்கப்படும் என்று அளித்த உறுதியை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. புதுச்சேரி அருகே உள்ள கோட்டக்குப்பம் பகுதியில் தமிழக அரசின் இலவச மிக்சி கிரைண்டர் வழங்கப்படாததை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.